ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் பற்றி பார்த்துருவோம். நம்ம ஸ்பான்சர் வேறு யாரும் இல்லை, நம்ம எஸ்பிஓ தான். நம்ம எஸ்பிஓ நான் சொல்கிறதுலே தெரியலையா, எனக்கு அது எவ்வளோ நம்பிக்கைக்குரிய கம்பெனி, எனக்கு எவ்வளோ நம்பிக்கைக்குரிய ஒரு ஜாப் அப்படின்னு. ஸோ நான் லாஸ்ட் 4 இயர்ஸாக அதில் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஜஸ்ட் இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கங்க. நம்மளோட வீடியோஸ் பாருங்கள், எஸ்பிஓட அஃபிஷியல் யூடியூப் சேனல் பாருங்கள். தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கப்போ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறது மூலமாக நம்ம ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணலாம். இந்த டிஷ் பார்க்கவே ரொம்ப பஃபியாக சாப்பிட்ணும் போல் இருக்குது. அது நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்களா, அதோட மேக்கிங் ப்ராசஸை பார்க்குறேன். எக்கை போட்டு நல்லா பீட் பண்ணணும். 4 eggs. நானும் சாப்பிட்றப்பன்னு எவ்வளோ போடுறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. 2 4 6 8 eggs இருக்கா, 9 eggs இருக்கா. நல்லா பயங்கரமாக பீட் பண்ணணும். வீட்டிலையே செய்யலாம் இதை. நான் இந்த பீட்டிங் பதிலாக கையிலேயே கரண்டி வச்சு போட்டுட்டு இருந்தாலும் எவ்வளோ நேரம் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த மிஷின் இருந்தால் நல்லா ஃபில்லாக தான் இருக்கும். நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே போட்டு எடுக்கிறாங்க, அவ்வளோதான். வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் கிடையாது. வெறும் எக்கு, பேனு, ஆயில், அவ்வளோதான். ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. நார்மலாக எக்கு சாப்பிட்றதோட இப்படி சாப்பிட்றப்ப பயங்கர டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு எனக்கு. ஆனால் இதை நான் வீட்டில் செஞ்சு தான் சாப்பிட்டேன். ஸோ நீங்களும் என்ன மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஷாப் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு நீங்கள் ஷாப்புக்கு போய் சாப்பிட்டாலும் சரி, பட் வீட்டிலே சாப்பிட்லாம். இது மேலே ஃபைனலாக ப்ரெட் க்ரம்ஸ் போடுவாங்க. பட் ப்ரெட் க்ரம்ஸ்லாம் ப்ரெட் க்ரம்ஸ்லாம் ப்ரெட்டே க்யூப்பாக கட் பண்ணி போட்டாங்க. அதுக்கு பேர் தெரியாமல் நான் ப்ரெட் க்ரம்ஸ்ன்னு சொல்லி டைம் பண்ணிச்சுருங்க. ஜஸ்ட்டு சீசனிங்காக ஆர் வேறு எதுக்காகவோ ப்ரெட் வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் ப்ரெட்டும் எக்குங்கிறதுனால எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. பட்டர் தடவிக்கலாம். நான் ஆயிலுக்கு பதிலாக கீ யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிலே யூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு செம்மையாக தான் இருந்துச்சு. சீஸ் ட்ரை பண்ணுறவங்க சீஸும் போட்டுக்கலாம். நான் பட்டர் தான் யூஸ் பண்ணேன், சீஸ்லாம் போடல. பட்டர் கூட ஓகே, பட் சீஸ் வேணான்னு தோணுச்சு. இவங்க ப்ரெட்டை போடுறாங்க, நீங்கள் ப்ரெட்டை போடணுன்னுலாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைனா வெறும் எக்காக கூட சாப்பிடுங்க. வெறும் எக்காக சாப்பிட்டப்போ கூட நல்லா தான் இருந்துச்சு. அது ஒரு பன்னு மாதிரி ஷேப்புக்கு வந்துடுச்சு, அதாவது ஒரு பெரிய பன் மாதிரி. ஆனால் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீட்டில் செஞ்சு தான் ட்ரை பண்ணேன். நானும் கடையில் இல்லாத சாப்பிட்டதில்லை. வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க ஆர்கானிக்காக. கடையில் நிறைய ஷாப்ஸில் இன்க்ரீடியண்ட்டோட குவாலிட்டியை பார்த்து யோசிக்கிறதுக்கு பதிலாக நீங்களே வீட்டில் செஞ்சு பார்க்கலாம், சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே பார்த்தீங்களா, அதுக்குள்ளே மறுபடியும் பக்கத்தில் அடுத்ததுக்கு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பீட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த மிஷின் இருந்தால் கூட யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது மற்ற டீச்சர்ஸ்க்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.